எனக்கு கிரிக்கெட் மேட்ச்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாம? மேட்ச்னா தான் டான்னு வீட்டுக்கு வந்துடுவியே. வீடே செம்ம ஜாலியாகிடும். நானும் அந்த மேட்ச்சில் விளையாடிருந்தா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். நீ எப்படி அந்த சினிமா செக்ஷனை பார்த்து எக்ஸைட் ஆகிறியோ, அதே மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் செக்ஷனை பார்த்து நான் எக்ஸைட் ஆகாத நாளே கிடையாது. சின்ன வயசில் என் பேர் அதில் வராத நாளே கிடையாது. 1984 ரஞ்சி டிராஃபிக் கிரிக்கெட் டீமில் ஃபாஸ்ட் பவுலராக செலக்ட் ஆனேன். என் கனவை நிறைவேறிடும் ஆசையாக இருந்தேன். காசு இல்லாதவன் கனவு கண்டு ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா. கிரவுண்டே வாழ்க்கைன்னு போனதில் படிப்பை விட்டுட்டேன். இங்கே ஒரு சராசரி வாழ்க்கை வாழறதுக்கே படிப்பு தான் முக்கியம்னு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ நம்ம வீடு உனக்கு ரொம்ப பிடிக்குன்னு அடிக்கடி சொல்லுவியே, அது என்ன அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டில் கால்வாசி இருக்குமா? அதை நமக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு பாதி வாழ்க்கை போயிடுச்சு. இன்னமும் ஓடிட்டு தான் இருக்கு. நான் பண்ண தப்பு நீ பண்ணிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். படிப்பு தான் எல்லாம். படிச்சுடு. அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. நாளைக்கு நீ கீழே விழுந்தினா நீ படித்த படிப்பு தான் உன்னை காப்பாற்று. அப்புறம் இஷ்டையா. எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய மனுஷன் இறங்கி வந்து என்கிட்ட இவ்வளோ புரிய வச்சு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என் ஆசையாவது எந்த கிணத்துல வேணா விழலான்னு தோணுச்சு. ஆனா அப்ப தெரியலங்க என்ன கிணறுன்னு. இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு.